See, plant breeding, actually traditional farming is different, right? Nowadays we are using many. Beekeeping we have to do, Sir, sir. beekeeping என்ன இருக்கு sir? Oh, okay. Then we will start beekeeping. Okay, no issue. So beekeeping, right? See, beekeeping or apiculture, note down the word apiculture, is the maintenance of hives of honeybees for the production of honey. So we know production of honey, it is nowadays is very important food in, I mean, very important part in the food industry. We know this is a old cottage industry. நம்ம எல்லாருக்கும் தெரியும் தேனீ வளர்க்குறது அப்படின்றது பல வருஷ காலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஹனி வந்து இட்ஸ் ஹை நியூட்ரிஷிவ் வேல்யூ இருக்கக்கூடியது. அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் இன்க்ரீடியன்ட் இன் மெனி மெடிசின்ஸ், எஸ்பெஷலி இண்டிஜினியஸ் மெடிசின் சொல்லுவாங்க. இண்டிஜினியஸ் மெடிசின் அப்படின்றது இட்ஸ் ஆல் அபவுட் ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, இது எல்லாமே தான் இண்டிஜினியஸ் மெடிசின்ஸ்னு சொல்லுவாங்க. இண்டிஜினியஸ் சிஸ்டம் ஆஃப் மெடிசின் சொல்லுவாங்க. ஸோ வைல் வி ஆர் ப்ரொடியூசிங், ஐ மீன் நம்ம பீ கீப்பிங் பண்ணுறோம் அப்படின்னா, வாட் ஆர் ஆல் தி பை ப்ராடக்ட்ஸ், ஹனி அப்படின்றது இட்ஸ் எ மெயின் ப்ராடக்ட். அண்ட் வாட் ஆர் ஆல் தி அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீ வேக்ஸ். பீ வேக்ஸ் இஸ் தி அடிஷ்னல் ப்ராடக்ட். அண்ட் ஹனி பீ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பீ வேக்ஸ் அப்படின்றது வந்து அதனுடைய யூட்டிலைசேஷன் அப்படின்றது நிறைய இடத்துல இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரிஃபரேஷன் ஆஃப் காஸ்மெட்டிக்ஸ். ஸோ காஸ்மெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை பாலிசிஸ், ஓகே, பாலிசிஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ், இதெல்லாமே வந்து நம்ம பீ வேக்ஸால் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அப்போது வாட் இஸ் எபிகல்ச்சர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ ஓல்டஸ்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரி என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று வந்து எதெல்லாம் ஹனியினுடைய ஹனி பீ கீப்பிங் ஆர் பீ கீப்பிங்கினுடைய எபிகல்ச்சர்னுடைய பர்பஸ் என்னன்னு கேட்கலாம். ஸோ அதனுடைய பை ப்ராடக்ட்ஸ் என்னன்னு கேட்கலாம். So increased demand of honey, okay, has led to large scale beekeeping practices. Okay, the increased demand of honey, okay, increased demand of honey has large scale beekeeping practices. இன்னைக்கு நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து ஹனி வந்து ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, ஆர்கானிக் முறையில் தயாரிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நிறைய ஆடு கூட பார்த்துருப்பீங்க. சமீபத்தில் நிறைய அடல்ட்ரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டில் வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போகும்போது கவர்மெண்ட் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஆடு கூட நீங்கள் வந்து இதை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு ஹனி ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணுறோம், இதில் எதுவும் கலக்கலை அப்படின்ற மாதிரி சில ஆட் எல்லாமே கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ எதுக்காகனா அதாவது டு மேக் பீப்புள் அவங்க அந்த பிராண்ட் மேலே இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே, there are several species of honeybees which can be reared. Reared அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும், வளர்க்குது. இந்தியாவில் வளர்க்கக்கூடிய காமனான ஒரு ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னா ஏபிஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏபிஸ் இண்டிகா இஸ் எ காமன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹனி. இந்தியாவில் அதிகமாக வளர்க்கக்கூடிய ஒரு ஹனிபீன்னு சொல்லுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பீ கீப்பிங் வந்து இட்ஸ் நாட் எ லேபர் இன்டென்சிவ். நிறைய ஆட்களை வச்சு தான் இந்த வேலை செய்யணும்னு இல்லை. இட் இஸ் லெஸ் லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பீ கீப்பிங் இது ரிலேட்டிவ்லி ஈஸி, டஸ் ரிக்வயர் சம் ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ். ஸோ எல்லாருமே இதை பண்ணிட முடியாது. ஸோ இதை ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னா சில பேசிக் நாலேஜ் இருக்கும். ஸோ அந்த பேசிக் நாலேஜ் அப்படின்றது நீங்கள் எங்கெல்லாம் பார்க்கலாம், இதெல்லாம் நாலேஜ் அப்படின்னா, இப்போ ஹனி பீஸ் இருக்குது, அதனுடைய நேச்சர் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, அது எந்த இடத்துல வளரும், எப்படி வளரும், இதை பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாலேஜ் ஆஃப் தி நேச்சர் அண்ட் ஹேபிட்ஸ் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து செலெக்ஷன் ஆஃப் சூட்டபிள் லொக்கேஷன். ஸோ நீங்கள் எல்லா இடத்துலையுமே வந்து என்ன பண்ணிட முடியாது, பீ கீப்பிங்கை பண்ணிட முடியாது. அதே மாதிரி கேச்சிங் அண்ட் ஹைவிங் ஸ்வாம்ஸ் அப்படின்றதும் இன்னொரு முக்கியமான ப்ராசஸ். அது எப்படி வளர்க்கணும், செய்யணும் அப்படின்றது. அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பீஸ் டூரிங் டிஃப்ரெண்ட் சீசன்ஸ் இட்ஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஏன்னா ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ற மாதிரி தான் நம்ம வளர்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃப்ளவரிங் சீசனாக இருக்கும். someone is unmuted, can you mute? யாரும் தெரியல. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஃப்ளவரிங் சீசனாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் வந்து ஹனியை வந்து ஹனிபியால் எடுத்துன்னு வர முடியும். ஓகே, ஸோ அதனால் டூரிங் டிஃப்ரெண்ட் சீசனில் எந்த சீசனில் அது நம்ம கல்டிவேட் பண்ணணும்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த கேச்சிங் அண்ட் ஹைவிங் ஆஃப் ஸ்வாம்ஸ் பார்க்கணும்.
அண்ட் எந்த லொக்கேஷன் சூட்டபிளாக இருக்குன்னு செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஒவ்வொரு ஹனிபீனுடைய ஹேபிட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பார்க்கணும். ஓகே, ஹேண்ட்லிங் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஹனி அண்ட் பீ வேக்சஸ் அண்ட் ஆஃப் பீ வேக்சஸ், தீஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஹேண்ட்லிங் அண்ட் கலெக்டிங் ஆஃப் ஹனி. ஸோ இதுவும் தெரிஞ்சிருக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, bees வந்து they are not only very good producer of honey and they are also pollinators. So they act as a pollinators. இது கொஸ்டினாக கேட்பாங்க. இதுவரை இது கொஸ்டினாக கேட்டதே கிடையாது. எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எந்தெந்த பிளான்ஸில் ஓகே பாலினேட்டர்ஸ் வந்து இந்த பாலினேட்டர்ஸ் ஆஃப் பீஸ் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். ஸோ சன்ஃப்ளவர், பிரசிகா, ஆப்பிள் அண்ட் பியர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கீப்பிங் beehives இஸ் crop field during flowering period increase the pollination efficiency. அது மட்டும் இப்போ அந்த நம்ம பீஸை வளர்க்கும் போது ஃப்ளவரிங் அந்த டைமில் பண்ணும்போது இட் இஸ் நாட் ஒன்லி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹனி ப்ரொடக்ஷன் அண்ட் இட் கேன் இன்க்ரீஸ் தி பாலினேஷன் எஃபிஷியன்சி. ஏன்னா அப்போ தான் வந்து நிறைய ஹனி பீஸ் இருக்கும், அதனால வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, ரைட். ஸோ ஹியர் வி டிஸ்கஸ்ட் அபவுட் ஹனி பீ கீப்பிங் ஆர் பீ ஹீவிங் ஆர் அபிகல்ச்சர் அப்படின்றது படித்தோம். இங்கே லாஸ்ட் பாயிண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எந்தெந்த பிளான்ட்ல எல்லாமே வந்து நம்ம பாலினேட்டர்ஸாக வந்து பீஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அதில் ஆப்ஷன் வந்து ஏ சன்ஃப்ளவர், பி பிரசிகா, சி ஆப்பிள், டி வந்து பியர்னு கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒன் ஆப்ஷனில் ஏ பி சி ஒன்லி, ஓகே, ஆப்ஷன் 2ல் பி சி டி ஒன்லி, அதுக்கப்புறம் 3ல் வந்து சி டி ஒன்லி, அண்ட் ஃபைனலாக தே வில் ஏ பி சி அண்ட் டி அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ சொல்லுங்க சார். இந்த ஃப்ளாஸ்ல ம் இந்த ஃப்ளாஸ் மூலியமா ஹனி நிறைய கிடைக்குதுன்னு சொல்லி இந்த பாயிண்ட் சொல்லுதாங்க சார். எதுமா இந்த லாஸ்ட் இதுவா? ஆமாங்க சார். இல்லை, அது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஃப்ளவரிங் பீரியடில் நம்ம வந்து பாலினேஷன்னா என்னன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? வாட் இஸ் பாலினேஷன்? Transfer of pollen grains. எஸ், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains. ஓகே, ஸோ அந்த ப்ராசஸ் வந்து இங்கே ஈஸியாக நடக்கும். ஏன்னா இப்போது பாலினேஷன் அப்படின்றது 2 விதமான பாலினேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஒன் இஸ் செல்ஃப் பாலினேஷன், அடுத்தது கிராஸ் பாலினேஷன். வெரி குட். இந்த கிராஸ் பாலினேஷன் அப்படின்றது வேற வேற பிளான்ட் இல்லை வேற வேற ஸ்பீசிஸ்க்கு இடையில நடக்கும். இந்த பாலினேஷனை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். ஓகே, அதாவது பயோட்டிக் ஆர் ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸ் பாலினேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலினேட்டர்ஸை நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம், பயோட்டிக் பாலினேட்டர்ஸ், ஏபயோட்டிக் பாலினேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ பயோட்டிக் பாலினேட்டர்ஸ் அப்படின்னா அனிமல்ஸ், என்ன சொன்ன மாதிரி அனிமல்ஸ், பீஸ், பட்டர்ஃப்ளைஸ், இந்த மாதிரி எல்லாமே. ஏபயாட்டிக் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், இதில் வாட்டர், விண்டு, ஓகே, வாட்டர், விண்ட், அப்புறம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம என்ன சொல்லலாம், ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ தோஸ் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ், ஓகே, தோஸ் ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் பாலினேஷன். அப்போ இந்த பிளான்ட்ல சன்ஃப்ளவர், பிரசிகா, ஆப்பிள், பியர், இந்த பிளான்ட்ல ஹனி பீஸ் வந்து they are very good pollinators அப்படின்னு சொல்றேன். clear? okay, எஸ் சார். okay, so now we completed beekeeping or apiculture. ஓகே, ஸோ இது படிக்கிறதுக்கு ஒரு 5 minutes தேவைப்படுமா? 5 to 10 minutes தான் தேவைப்படும் இல்லையா? இதில் என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்கு? What is, first of all, try to understand what is apiculture. Then இது வந்து oldest cottage industry and இதில் பீ வேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பீ வேக்ஸ்னுடைய பர்பஸ் என்ன, எங்கெல்லாம் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு காமன் ஸ்பீசிஸ் ஆஃப் ஹனி பீ, இதெல்லாம் கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்ஸ். ஓகே,
ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபிஷரிஸ் பார்க்கலாம். ஃபிஷரி இஸ் அன் இண்டஸ்ட்ரி devoted, ஓகே, ஸோ devoted to catching, processing, selling of fish. மூணுமே வரும், கேச்சிங், ப்ராசஸிங் அண்ட் செல்லிங் ஆஃப் ஃபிஷஸ். ஓகே, எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ இதில் வந்து a large number of our population is dependent on fish. இதை நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இட்ஸ் a stable food. ஓகே, ஓகே, ஸோ இந்த ஃபிஷ் ப்ராடக்ட் அப்படின்றது நம்ம பொதுவாக என்னெல்லாம் பார்க்குறோம், எல்லாமே வந்து அக்வாட்டிக் தான். ஸோ இது நமக்கு தேவையில்லை. இட்ஸ் எ காமன் ஒன் எவ்ரிபடி. பட் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது கொஸ்டினாக கேட்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கட்லா, ரோஹு, காமன் கிராப், இதெல்லாமே வந்து கெண்டைன்னு சொல்லுவாங்க. காமன் கார்ப் அப்படின்னா கெண்டை. ஓகே, அப்புறம் ரோஹு, கட்லா, இதெல்லாமே வந்து என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ். இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு கேட்கலாம். அண்ட் சம் ஆஃப் தி மெரைன் ஃபிஷஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹில்சா, சார்டைன்ஸ், மேக்கரல், பாம்ப்ரெட்ஸ், இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் மெரைன் வாட்டர் ஃபிஷ்னு சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதெல்லாம் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு, இதெல்லாம் மெரைன் வாட்டர் ஃபிஷ், இதெல்லாம் கொஸ்டினாக கேட்டதே கிடையாது. ஸோ இது கொஸ்டினாக கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. கொஞ்சம் மக்கப் பண்ணிடுங்க இப்போவே. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னு கேட்கலாம். ஆர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ நாட் ஏ மெரைன் ஃபிஷ்னு கேட்கலாம். ஸோ இதனால் இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்தியாவில் வந்து ஃபிஷரிஸ்னுடைய இந்தியன் எக்கனாமி அப்படின்றது இட்ஸ் எ குட் ஒன். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம வந்து நிறைய ஃபிஷ்ஷஸை வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறோம். ஓகே, ரைட். அண்ட் இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, யூ ஷுட் நோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்வா கல்ச்சர் அண்ட் ஃபிசிகல்ச்சர். அக்வா கல்ச்சர் அப்படின்றது எல்லாமே கலந்து வரும். பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், மெரைன் வாட்டர் எல்லாமே வரும். பட் இதில் ஃபிஷிகல்ச்சர் அப்படின்றது இட்ஸ் ஒன்லி இன்க்ளூட்ஸ் ஃபிஷஸ். ஸோ இப்போ வந்து நம்ம அக்வா கல்ச்சர்னு சொல்லும்போது ப்ரான்ஸு அண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாமே வரும் அதில் அக்வா கல்ச்சர்னு சொல்லும்போது. பட் ஃபிஷிகல்ச்சர்னு சொல்லும்போது ஒன்லி ஃபிஷஸ் அப்படி மட்டும்தான் வரும். ஓகே, ஒன்லி ஃபிஷஸ். ஓகே, ஸோ நோட் டவுன், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகேவா? சரி, எப்படி வந்து கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்றது பிளான்ஸுக்கான ஒரு ப்ரீடிங் மெத்தடோ, நிறைய பிளான்ஸ் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்றதும் இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்றது வந்து மெரைன் ப்ரொடக்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ வில் கிவ் யூ 5 minutes, ஜஸ்ட் ரீட் அவுட் தி ஃபிஷரிஸ் அண்ட் அதில் வந்து ரெண்டுமே பாருங்கள். ஓகே, அதாவது எக்ஸாம்பிள்ஸும் படிக்கணும், வாட் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அக்வாட்டிக் அண்ட் ஃபிஷிகல்ச்சர், அது கொஞ்சம் படிச்சுக்கணும். நான் கொஸ்டின் கேட்குறேன். Excuse me, sir.
ஓகே, ஐ திங்க் படிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் கேட்கலாமா? Yes, sir. ஓகே, tell me anyone from what are all the marine fishes? Hisla, sardine, pomfret, mackerel. Okay, right. What is the difference between aquaculture and pisciculture? Aquaculture culturing of Aquaculture aquatic includes everything. organism, plants. Pisciculture includes only fishes. Okay, good. So now let me talk about plant breeding. Okay, right. So traditional farming can only yield a limited biomass. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதுக்காக நிறைய ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும், yielding கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை எடுத்துக்கிறோம். இதுக்கான ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா 1960s பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, பட் ஃபுட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து டிக்ளைன் ஆகிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகிட்டு இருக்குன்னா, மெனி பீப்புள் ஓகே தேர் ஹங்கர். ஸோ அந்த ஹங்கர் பிரச்சனையை வந்து தீர்க்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பெரிய கமிட்டியை வந்து செட் பண்ணுறாங்க. இந்த கமிட்டியினுடைய ஹெட் யாராக இருக்காங்க அப்படின்னா மிஸ் சுவாமிநாதன். ஓகே, ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, இஸ் ஏ அக்ரி சயின்டிஸ்ட், ரைட்? ஸோ இவர் நிறைய ரிசர்ச் ஒர்க் பண்ணுறாரு. அந்த ரிசர்ச் ஒர்க்கினுடைய ரிசல்ட்டை தான் நம்ம இந்த இடத்துல பிளான்ட் ப்ரீடிங்கில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட் ஒரு சின்ன பேக்ரவுண்ட். ஓகே, கிரீன் ரெவல்யூஷனா என்ன அப்படின்னு. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹங்கர் பிரச்சனை தீர்க்கணுன்றதுக்காகவும் நியூ வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஆக்சுவலி இந்தியாவில் என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, எல்லாமே லாங் டியூரேஷனில் தான் இருந்துச்சு. ஒரு க்ராப்னுடைய ப்ரொடக்ஷன் அப்படின்றது லாங் டியூரேஷனாக இருக்கும். ஸோ அப்போ அதை நம்ம அந்த லாங் டியூரேஷனை குறைக்கணும் இல்லையா, அதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நியூ வெரைட்டிஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த நியூ வெரைட்டிஸ் எல்லாமே ரொம்ப குறைவான நாட்கள்லேயே வந்து ரிசல்ட்டை கொடுத்துரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 month ஒரு க்ராப் இதாகுது அப்படின்னா செமி டிராஃப்ட் வெரைட்டின்னு சொல்லுவாங்க. செமி டிராஃப்ட் வெரைட்டிஸ். ஓகே, இந்த வெரைட்டிஸ் எல்லாமே வித்தின் 3 months வந்து அதனுடைய ப்ரொடக்ஷனை கொடுத்துரும். ஓகே, ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸை தான் இதில் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் பிஃபோர் என்டரிங் இன்டு நோயிங் அபவுட் பிளான்ட் ப்ரீடிங், ஸோ வி ஷுட் நோ வாட் இஸ் தி டிஃப்ரென்ஸ். ஓகே, நார்மல் கன்வென்ஷனல் மெத்தடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய பயோடெக்னாலஜி மெத்தடுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. பயோடெக்னாலஜியில் ஸ்பெசிஃபிக் கேரக்டரை மட்டும்தான் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் பிளான்ட் ப்ரீடிங்கில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நிறைய பிளான்ஸ் வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, அதாவது மெனி கேரக்டர்ஸ் இங்கே வந்து வர ஆரம்பிக்கும் பிளான்ட் ப்ரீடிங்கில். ஆனால் பயோடெக்னாலஜியில் வி நீட் ஸ்பெசிஃபிக் கேரக்டர். அதுதான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். ஓகே, ஸோ இங்கே பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்றது பர்பஸ்ஃபுல்லி மேனிப்புலேஷன் ஆஃப் பிளான்ட் ஸ்பீசிஸ். எதுக்காக, ஒரு நமக்கு தேவையான டிசைடு பிளான்ட் டைப்ஸ் எடுத்துக்கணுன்றதுக்காக, விச் ஆர் வெரி சூட்டபிள் ஃபார் கல்டிவேஷனுக்காக. ஓகே, அது மட்டும் இல்லை, நிறைய பெட்டர் ஈல்டு கொடுக்கணுன்றதுக்காக. இன்னொன்று டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக. பிகாஸ் டிசீஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி காமன் அமௌங் க்ராப் ப்ரொடக்ஷன். ஸோ தே கேன் காஸ் ஹியூஜ் லாஸஸ் ஆஃப் க்ராப்ஸ். ஓகே, ஸோ ஒரு 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 அக்ரிகல்ச்சரிஸ்ட் இருக்காங்க, அவங்க வந்து ஒரு ஃபார்மர் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கான அந்த வருமானம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பிகாஸ் தே கம்ப்ளீட்லி டிபெண்ட் தட் ப்ராடக்ட் தட் கிராப்ஸ். when the crops are fail to produce yield, good yield, then what happen? So they are in trouble. ஸோ அது என்ன பண்ணுறோம், இதிலிருந்து வெளியே வரணுன்றதுக்காக we are introducing many plant breeding techniques and we produce many new varieties of plants. Okay, but இப்போ இதில் plant breeding அப்படின்றது வந்து it is not a new one. Okay, almost 9,000 to 11,000 years agoவே வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அதுக்கு முன்னாடியே நம்ம பிளான்ட் ப்ரீடிங்கை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போ வந்து நம்ம டொமஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தோமோ
அப்பவே வந்து நம்ம நிறைய வெரைட்டிஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ரைட். கிளாசிக்கல் பிளான்ட் ப்ரீடிங்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும், என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்னா, கிராசிங் ஆர் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் பியூர் லைன்ஸ். ஆல்ரெடி நம்ம பியூர் லைன்ஸ்னால் என்னென்னு படிச்சிருக்கோம், ஒரு பியூர் பேரண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, அந்த ரெண்டையும் நம்ம இந்த இடத்துல பியூர் லைன்ஸ்னு சொல்கிறோம். ஃபாலோட் பை ஆர்டிஃபிஷியல் செலெக்ஷன். ஏன்னா நான் வந்து வேறு பிளான்ட் வெரைட்டிஸ் எடுத்து ஆர்டிஃபிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், ஒரு நியூ பிளான்ட் வெரைட்டி வந்து என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதில் ஹையர் எல்டு, நியூட்ரிஷனு, அதில் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ வித் அட்வான்ஸ்மெண்ட் இன் ஜெனட்டிக்ஸ், நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்ஸ், மாலிகுலர் பயாலஜி, டிஷ்யூ கல்ச்சர், இதெல்லாம் இன்னைக்கு அதிகமாக டெவலப் ஆனதால் பிளான்ட் ப்ரீடிங் வந்து இன்னைக்கு பெரிய அளவில் வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய மெனி மாலிகுலர் ஜெனட்டிக் டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை வச்சு நம்மளால் ஈஸியாக வி கேன் ஆல்டர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிளான்ஸ். அப்படி ஆல்டர் பண்ணும்போது we will get many new varieties, so which having high disease resistance, and those can tolerate the environmental stresses. இப்போ என்விரான்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ஸஸ்னா அதிகமான செலைனிட்டி வாட்டரில் வளருது, எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர்லையும் அதால் வளர முடியும். எப்போ சுத்தமாக தண்ணி இல்லாமல் ட்ராட் கண்டிஷன்ஸ் வருதோ அப்போ கூட அந்த பிளான்ஸால் அதை தாங்கி வளர்கிற மாதிரி சில பிளான்ஸை நம்மளால் என்ன பண்ண முடியும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும். If we were to list the traits or characters that we breeders have tried to incorporate into crop plants, the first we would list would be increased crop yield and improved quality, increased tolerance to environmental stresses, for example, salinity, extreme temperature, drought, and resistant to pathogens, and increased tolerance to insect pest. இதெல்லாம் கூட நம்ம இன்னைக்கு பிளான்ட் ப்ரீடிங்கால இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணியிருக்கோம். ஓகே, ரைட். அடுத்து பிளான்ட் ப்ரீடிங் அப்படின்றதுல டிஃப்ரெண்ட் ப்ராசஸஸ் இருக்கு. அந்த மெயின் ஸ்டெப்ஸை நம்ம இங்கே என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன், கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி. ஸோ வாட் இஸ் மீன் பை கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி? சி, ஜெனட்டிக் வேரியபிலிட்டி இஸ் த ரூட் ஆஃப் எனி ப்ரீடிங் ப்ரோக்ராம். ஏன்னா வேரியேஷன்ஸ் இல்லாமல் நம்மளால் நியூ வெரைட்டிஸை நம்மளால் என்ன பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போது ஒரு நியூ வெரைட்டியை நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டி கேரக்டர்ஸ் நமக்கு கிடைக்கணும். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணணும், கலெக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஆல் தி டிஃப்ரெண்ட் வைல்டு வெரைட்டிஸ், ஸ்பீசிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு ப்ரீ ரிக்வெஸ்ட் ப்ராசஸ். எதுக்காகனா நம்ம வந்து ஒரு நியூ வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நல்ல குட் குவாலிட்டிஸ், டிசைர்டு கேரக்டர்ஸ் ஆர் டிசைர்டு குவாலிட்டிஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ த என்டையர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் having all the diverse allele for all the genes in a given crop is called germplasm collection. Okay, this is called germplasm collection. This is very, very important. What is germplasm? அப்படின்னு கேட்டிங்கன்னா germplasm which includes gametes. Okay, gamete cells, அதனுடைய chromosomes. Okay, germplasm collection. So let's compare the entire collection having all the diverse allele of our genes. அதை நம்ம என்ன சொல்றோம், germplasm collection. ஏன்னா ஒவ்வொரு பிளான்ட்லயுமே எந்த ஜீன் இருக்கு, அந்த ஜீனுடைய கேரக்டர்ஸ் எதுவா எக்ஸ்பிரஸ் ஆகும், இப்படின்னு நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கும்போது எது நமக்கு டிசைர்டு கேரக்டரோ அதை நம்ம சூஸ் பண்ணி we can produce new varieties. So in a plant breeding, what is the first step? Collection of variability. Next one, evaluation and selection of parents. Okay, now you select germplasm. Okay, now the germplasm which is present in various plant groups, right? அப்போ அதில் நம்ம எது superior plant, நம்ம superior எப்படி அனிமல் ப்ரீடிங்கில் நம்ம superior male, superior cows பார்த்தோமோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு டிசைரபிள் காம்பினேஷன் கேரக்டர்ஸ் இருக்கு, அந்த பிளான்ட்டை நம்ம எடுக்கணும். தி செலக்டட் பிளான்ட்ஸ் ஆர் மல்டிப்ளைட் அண்ட் யூஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஹைபிரிடைசேஷன். ஸோ பியூர் லைன்ஸ் ஆர் கிரியேட்டட் wherever desirable and possible character. Okay, so cross hybridization அப்படின்னு இருக்கு இல்லையா, அது cross hybridization among the selected parents. நம்ம அடுத்த ப்ராசஸ் இப்போ பேரண்ட்ஸை செலக்ட் பண்ணிட்டோம் பாருங்க. germplasm is evaluated so as to identify plants with the desirable combination of character. So the selected plants are multiplied and used in the process of hybridization. So pure lines are created wherever desirable and possible.
ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா cross hybridization. So cross hybridization among the selected parents. So the desired characters have very often to be combined from two different plants. And the two different plants அப்படின்றது நம்ம இங்க பார்க்கணும். Okay, so the desired characters have very often to be combined from two different plants. For example, high protein quality of one parent may need to be combined with the disease resistance from another parent. இப்போ ஒரு பிளான்ட்ல வந்து ஹை ப்ரோட்டீன் குவாலிட்டி இருக்கு, அந்த ப்ரோட்டீன் குவாலிட்டியும் உனக்கு கேரக்டரா வேணும். இன்னொன்று வந்து இன்னொரு பேரண்ட் கிட்ட டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் இருக்கு, இப்போ அதுவும் வேணும். அப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஜீன் விச் இஸ் அதாவது தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரோட்டீன் குவாலிட்டி அதை நம்ம எடுத்துக்கிறோம், அதை வந்து ஒரு மதர் பிளான்ட்டை எடுத்துக்கிறோம் அப்படின்னா டிசீஸ் ரெசிஸ்டன்ட் அப்படின்றது இன்னொரு பேரண்ட்ல இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கிறோம். So this possible by cross hybridizing the two parents to produce hybrids that genetically combines the desired characters in one plant. Okay, right. இப்போ இந்த ரெண்டு கேரக்டருமே எனக்கு ஹை ப்ரோட்டீன் குவாலிட்டியும் வேணும், அதே நேரத்தில் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் இருக்கணும். இது ரெண்டும் இருக்கக்கூடிய பிளான்ஸை என்னால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்க்கணும். திஸ் இஸ் எ வெரி டைம் கன்சூமிங் அண்ட் டிடியஸ் ப்ராசஸ். டிடியஸ்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராசஸ். ஏன்னா these are all is going to happen within a controlled conditions இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹைலி ஸ்டெரலைஸ்டு லேபாக இருக்கணும். அந்த இடத்துல ஒரு சின்ன கண்டாமினேஷன் நடந்தால் கூட அந்த நியூ ப்ராசஸ் அப்படின்றது வந்து நியூ பிளான்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது இட் வில் டேமேஜ். ஓகே, ரைட். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் புரியுதா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன, கலெக்ஷன் ஆஃப் வேரியபிலிட்டி. அதுக்கப்புறம் நம்ம பேரண்ட்ஸை எவால்வேட் பண்ணி செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ண பேரண்ட்ஸை கிராஸ் ஹைபிரிடைஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது, அதுக்கப்புறம் நியூ வெரைட்டிஸ் கிடைக்கும். அதில் எது நமக்கு பெட்டர் குவாலிட்டிஸ் தரக்கூடிய பிளான்ட்டோ அதை செலக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணி புது சுப்பீரியர் ரீகாம்பினன்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். So these steps consisting of selecting among the progeny of the hybrids and those plants that have the desired character combination. So the selection processes is crucial to the success of the breeding objective and requires careful scientific evaluation of the progeny. This step yield plants that are superior to both of their parents, and these are self-pollinated for several generations. ஏன்னா அந்த ஹோமோசைகோசிட்டி வர வரையும் நம்ம பண்ணிட்டே இருக்கலாம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் இதில் நம்ம படித்தோம் வாட் இஸ் ஹோமோசைகோசிட்டி அப்படின்றது. ஐ மீன் பியூர் லைன் பேரண்ட்ஸ்க்கு இடையில நம்ம அடிக்கடி தொடர்ந்து ப்ரீடிங் பண்ணணும் அப்படின்னா இட் காஸ் ஹோமோசைகோசிட்டி. ஓகே, ரைட். நெக்ஸ்ட் வந்து டெஸ்டிங், ரிலீஸ் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் நியூ கல்டிவேஷன். ஓகே, the newly selected lines are evaluated for their yield and other agronomic traits of quality and disease resistance. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம புதுசாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட் வந்து கண்டிப்பாக எதை தாங்கி இருக்கணும், நிறைய எல்டிங் கெப்பாசிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அதை ஓகே இந்த மாதிரியான குவாலிட்டிஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நம்ம கமர்ஷியலைசேஸ் பண்ணணும். கமர்ஷியலைசேஷன் என்ன, அந்த 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 ஒரு டைப் ஆஃப் க்ராப்பை நம்ம என்ன பண்ணலாம், என்டையர் வேர்ல்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். நிறைய கண்ட்ரியில் அதை அந்த அது அது வந்து ஒரு கல்டிவேட்டிங் க்ராப்பை வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் த மெயின் ஸ்டெப்ஸ் இன்வால்விங் இன் பிளான்ட் ப்ரீடிங். ஓகே, ரைட். Do you have any doubts regarding the steps? No. If you have any doubts, please ask. Just read out all the points. I mean, there are 5 points.
collection of variability, evaluation and selection of parents, cross hybridization. ஓகே, இதெல்லாமே கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த ஸ்டெப்ஸை கூட கொஸ்டினா கேட்கலாம். ஸோ இது வந்து ஆர்டரா பண்ணுங்க, 1 2 3 4 5 அந்த எந்த ஆர்டர்ல இது நடக்கும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகே, ஸோ அது கூட கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு, அது பார்த்துக்கோங்க. Okay, is it clear? Any doubts? என்ன சொல்லவே மாட்டேன்றீங்க, டவுட்ஸ் இருக்காம? No, sir. No, sir. ஓகே, ஸோ இப்போ இந்த ஆர்டர் எப்படியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. பியூர் லைன்னா ஒரு டேர்ம் சொல்லுங்க சார். சரி, இப்போ பியூர் லைன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஜெனட்டிக்ஸில் படித்தோம் இல்லையா, அதில் வந்து ஒரு டால் வெரைட்டி, அப்புறம் வந்து ட்ராஃப்ட் வெரைட்டின்னு படித்தோம். ஓகே, ஸோ இதில் டால் வெரைட்டிஸ்ன்றது 2 பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ட்ராஃப்ட் வெரைட்டி 2 பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி ரெண்டுமே டாலாக இருக்குது, பிசி இது வந்து சிடி ரெண்டுமே ட்ராஃப்ட் இருக்குன்னா இது 2 பியூர் லைன், இது 2 பியூர் லைன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பி பிளான்ட்டை இந்த சி பிளான்ட்டோட நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஹைபிரிடைஸ் பண்ணுறேன். இப்படி ஹைபிரிடைஸ் பண்ணும்போது ஐ வில் கெட் another நியூ ஒன். ஓகே, ஸோ இப்போ இதில் this is hybridized one, this is hybrid. Okay, these two are the pure lines. Okay, these two are hybridized parents. Here. Hello? Thank you, sir. Sure. Right now, so we already discussed what is green revolution. நம்ம பார்ப்போம். ஸோ இதில் இந்த க்ரீன் ரெவல்யூஷன் மூலமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ண டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸை இப்போ நம்ம இந்த லெசனில் பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஓகே, ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வீட் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸ். எந்தெந்த வீட் அண்ட் ரைஸ் வெரைட்டிஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம், அதனுடைய நேம்ஸ் என்ன, எந்த இன்ஸ்டிடியூஷன்லேருந்து அது ப்ரொடியூஸ் பண்ணாங்க இப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1960 2000 வரையுமே வீட் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து 11 மில்லியன் டன்ஸ்லேருந்து 75 மில்லியன் டன்ஸ் வரையுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது ரைஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது, ஐ மீன் வீட் ப்ரொடக்ஷன். இது ரைஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் வெண்ட் அப் ஃப்ரம் 35 மில்லியன் டன்ஸ் டு 89.5 மில்லியன் டன்ஸ் அளவுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். திஸ் வாஸ் டியூ டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் செமி டிராஃப்ட் வெரைட்டிஸ் ஆஃப் வீட் அண்ட் ரைஸ். Okay, this was due to the development of semi draft varieties of wheat and rice. So Nobel laureate இருக்கார்ல, நார்மன் இ போர்லாக் அப்படின்ற அவருடைய பேர் நோட் பண்ணிக்கோங்க. நோபல் பிரைஸ் வின் பண்ணவர் இவர் வந்து வேர்ல்டு பீஸ். ஓகே, வேர்ல்டு பீஸ் நோபல் பிரைஸ்ல வேர்ல்டு பீஸ்க்காக வாங்கினவர். ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு, he was worked at International Center for Wheat and Maize Improvement Center in Mexico. Note down the name of the institution and which country it is located. Okay, so International Center for Wheat and Maize Improvement, which is in Mexico. இவங்க என்ன பண்றாங்கன்னா, they produce many semi draft varieties. Okay, so semi draft அப்படின்னா என்னன்னா, semi means பாதி, draft means குள்ளமான. அப்போ இது என்னன்னா, நான் சொன்ன மாதிரி 6 months ஒரு crop வந்து கல்டிவேட் ஆகிறதுக்கு டைம் டியூரேஷன் தேவை அப்படின்னா within 3 months நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த crop ப்ரொடியூஸ் பண்ண முடியும். In 1963, several varieties such as Sonalika and Kalyan Sona. Note down the name of the wheat varieties, okay, which are introduced in 1963. Okay, Sonalika and Kalyan Sona, which were high yielding and disease resistance.
ஸோ ஹை எல்டிங் மட்டும் கிடையாது, டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய வீட் வெரைட்டிஸும் கூட. ஓகே, அண்ட் they are introduced all over the wheat growing belt of India. இது கொஸ்டினாக கேட்பாங்க. 1963ல எந்தெந்த வீட் வெரைட்டிஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய வீட் க்ரோயிங் பெல்ட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு கேட்டாங்கன்னா என்னென்ன ஆன்சர் எழுதணும்? Sonalika, Kalyan Sona. எஸ், கல்யாண். சி, இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் தி நேம்ஸ், இப்படி தான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாகும். நேம்ஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கேட்டாகும். ஓகே, ஸோ செமி டிராஃப்ட் ரைஸ் வெரைட்டிஸ் வேர் derived ஃப்ரம் IR8 அப்படின்னு என்ன? இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், IRRI. ஸோ இது வந்து பிலிப்பைன்ஸில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நான் சொன்னேன் இன்டர்நேஷ்னல் சென்டர் ஃபார் வீட் அண்ட் மேஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் எங்கே இருக்கு? மெக்சிகோல. எஸ், IRRI எங்கே இருக்கு? பிலிப்பைன்ஸில் இருக்கு. இப்போ ஒருவேளை உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கலாம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரி த இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இஸ் லொக்கேட்டட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிலிப்பைன்ஸ்னு சொல்லணும். அந்த இடத்துல இருந்து ப்ரொடியூஸ் பண்ண நியூ ரைஸ் வெரைட்டின்னு ஐன்றது இன்டர்நேஷ்னல் ரைஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்கான அந்த சுருக்கத்தை தான் நம்ம IRன்னு சொல்கிறோம். அந்த 800 அதனுடைய வெரைட்டி. அதே மாதிரி தாய்சிங் நேட்டிவ் ஒன். ஸோ தைவான் அப்படின்ற நாட்டிலேருந்து நம்ம எடுத்தாங்க. சம்டைம்ஸ் இந்த தைவான் அப்படின்றத தாய்சிங் நேட்டிவ்ன்றது தாய்லாண்ட்லேருந்து கிடைச்சது அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட், ரொம்ப ரேர், பட் அதுவும் கேட்கறதுக்கான சான்ஸ். அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1966. இதெல்லாம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னா 1966ல. அப்போ இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ரைஸ் வீட் வெரைட்டி அப்படின்னா சோனாலிகா கல்யாண் சோனா. அப்போது அதே மாதிரி ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ரைஸ் வெரைட்டி அப்படின்னா IR8 அண்ட் தாய்சிங் நேட்டிவ். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா லேட்டர் பீரியடில் பெட்டர் எல்டிங் செமி டிராஃப்ட் வெரைட்டிஸான Jaya and Ratna. Note down the name of the plants. Okay, Jaya and Ratna. So Jaya and Ratna are the new varieties. They are the rice varieties. Okay, இது எல்லாமே கொஸ்டினா கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ மறந்துடாதீங்க. These are all the very very important. Okay, Jaya and Ratna, they are new rice varieties. Okay, அப்போ ஜெயா ரத்னான்றது ரைஸு, சோனாலிகா கல்யாண் சோனா அப்படின்றது வந்து wheat. Okay, right. Next வந்து sugar cane. So sugar cane வந்து Sacharum barberry was originally grown in North India but had poor sugar content. Sacharum barberry என்றது ஒரு சுகர் வெரைட்டி, நார்த் இந்தியாவில் வளரக்கூடியது. அதில் சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப பூராக இருந்திருக்கு. அண்ட் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ட்ராபிக்கல் கேன். ஓகே, அதாவது சவுத் இந்தியாவில் வளரக்கூடிய ட்ராபிக்கல் கேன் பேர் வந்து, இந்த கேன் சுகர் பேர் வந்து Sacharum officinarum. Note down the name of the sugar cane varieties. Okay, they are very very important. எது சவுத் இந்தியாவில் வளர்ந்தது, எது நார்த் இந்தியாவில் வளரக்கூடியதுன்ற மாதிரி, எதில் திக்கர் ஸ்டெம்ஸ் இருக்கும், ஹை சுகர் கண்டென்ட் இருக்கும்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. பட் டிட் நாட் க்ரோ வெல் இன் நார்த் இந்தியா. ஆனால் நார்த் இந்தியாவில் சரியாக வளரல. These two species were successfully crossed to get the sugar cane varieties, combining the desirable qualities of high yield, thick stems, high sugar, and ability to grow in the sugar cane areas of North India. இப்போ இது ரெண்டுமே வந்து என்ன பண்ணுறாங்க, சச்சாரம் பார்பெரியும் சரி சச்சாரம் அஃபிஷனரியும் ரெண்டுத்தையும் பைபடைஸ் பண்ணி ஒரு நியூ வெரைட்டி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த நியூ வெரைட்டி இந்தியா ஃபுல்லாக வளரக்கூடிய ஒரு க்ராப்பாக வந்து இந்த இடத்துல நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகே, ரைட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நியூ வெரைட்டி வந்து என்ன பண்ணுது, ஹை சுகர், அதுக்கப்புறம் வந்து நிறைய இடத்துல வளரக்கூடியதாக இருக்குது, திக் ஸ்டெம் இருக்குது, ஹை எல்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது அப்படின்ற மாதிரி. இஸ் இட் கிளியர்? Yes, sir. Yes, sir. Okay.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ் நம்ம இங்கே சிக்னிஃபிகன்ஸ் எதுவும் கொடுக்கல, ஏன்னா எந்த பெரிய எக்ஸாம்பிள்ஸும் எதுவும் கொடுக்கல. ஸோ லீவ் இட், நோ இஷ்யூ. ஆனால் இதில் மில்லட்ஸும் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணோம் கிரீன் ரெவல்யூஷன் மூலமா அப்படின்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கிங்க. அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, வைட் ரேஞ்ச் ஆஃப் ஃபங்கல், பாக்டீரியல், வைரல் பேத்தோஜன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிராப்ஸை பயங்கரமாக பாதிக்கும். ஸோ எஸ்பெஷலி ட்ராபிக்கல் கிளைமேட்ஸில் அதிகமான இந்த மாதிரி மைக்ரோப்ஸ், ஃபங்கல், பாக்டீரியல், வைரல் பேத்தோஜன்ஸ் இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் வந்து 20 to 30% வந்து லாஸஸ் வந்து நடக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ நம்ம பிளான்ட் ப்ரீடிங் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு நியூ ரெசிஸ்டன்ஸ், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பிளான்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஏன் சார் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம இந்த க்ராப்ஸை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த இந்த மைக்ரோப்ஸ் கிட்ட இருந்து எப்படி ப்ரிவெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம நிறைய ஃபஞ்சிசைட்ஸ், பாக்டீரியோசைட்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நிறைய ஃபஞ்சிசைட்ஸ் அண்ட் பாக்டீரியோசைட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல நிறைய கண்டாமினேஷன் நடக்கும், நிறைய கெமிக்கல்ஸ் வந்து பயோமேக்னிஃபிகேட் ஆகும். அதனால வந்து பாடியில் இந்த மாதிரியான ஃபஞ்சிசைட்ஸ், பாக்டீரியோசைட்ஸ் எல்லாமே வந்து அப்படியே பாடியில் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஹோஸ்ட் பிளான்ட் இஸ் தி எபிலிட்டி டு ப்ரிவென்ட் தி பேத்தோஜன் from causing disease, and it is determined by the genetic constitution of the host plant. Okay, so before breeding is undertaken, it is important to know about the causative sorry. ஓகே, ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இடத்துல ஓகே டிசீஸ் அப்படின்றது நம்ம we know, right? ஓகே, ஸோ என்னென்ன டிசீஸ் இருக்கு அதில் சாரி எந்தெந்த பிளான்ட்ல என்னென்ன மாதிரியான டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸை காஸ் பண்ணக்கூடிய பேத்தோஜன் வந்து ஃபங்கையா இல்லை பாக்டீரியாவா, வைரஸான்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்க, சம் ஆஃப் த டிசீஸ் காஸ்டு பை ஃபங்கை ஆர் ரஸ்ட். நல்லா கவனிங்க, தே ஆர் ரஸ்ட். எக்ஸாம்பிள் ப்ரௌன் ரஸ்ட் ஆஃப் வீட். இப்போ கேட்பாங்க ரஸ்ட் டிசீஸ் எதெல்லாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபங்கையால் வரக்கூடிய டிசீஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா ப்ரௌன் ரஸ்ட் ஆஃப் வீட், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் அப்படின்றது. ஓகே, அண்ட் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ by bacteria. ஓகே, ஸோ இப்போ பாக்டீரியாவில் வருது பேக் லூட் ஆஃப் க்ரூசிஃபர், அண்ட் பை வைரஸஸால் வருது டொபேக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் டூர்னிப் மொசைக். இப்போ கொஸ்டின் கேட்பாங்க எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிளாக் ராட் ஆஃப் க்ரூசிஃபர். அதே மாதிரி எதெல்லாம் வைரஸஸால் வருது அப்படின்னா டொபேக்கோ மொசைக் ஆர் டூர்னிப் மொசைக். அதே மாதிரி எதெல்லாம் ஃபங்கை டிசீஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா ப்ரௌன் ரஸ்ட் ஆஃப் வீட், ரெட் ராட் ஆஃப் சுகர் கேன் அண்ட் லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ. ஓகே, குரூசிஃபர்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட நம்ம வந்து இப்போ இந்த குக்கும்பர் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா, காட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு வேர்ல்ட் டைப் ஆஃப் லீவ்ஸ் இருக்கக்கூடியது. இந்த நம்ம முட்டைகோஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லம்மா, அந்த மாதிரி. ஓகே, ஸோ ரைட். இப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இதெல்லாம் இந்த ரீஜன், இந்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இது கொஸ்டினாக கேட்பாங்க. எதெல்லாம் ஃபங்கை டிசீஸ், எதெல்லாம் பாக்டீரியல் டிசீஸ், எதெல்லாம் வைரல், எங்கெல்லாம் மொசைக்குன்னு வருதோ அதெல்லாமே வந்து வைரல் டிசீஸ் தாங்க. அப்புறம் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ரீடிங் இஸ் கேரிட் அவுட் பை கன்வென்ஷனல் ப்ரீடிங் டெக்னிக்ஸ். ஓகே, எஸ்பெஷலி மியூட்டேஷனல் ப்ரீடிங்னு ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, ஸோ கன்வென்ஷனல் மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட் இஸ் தட். இதெல்லாம் கன்வென்ஷனல் மெத்தடுன்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஹைபிரிடேஷனும் செலெக்ஷனும் தான் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ். இது கொஸ்டினாக கேட்பாங்க, இது நோட் பண்ணிக்கோங்க. ஹைபிரிடேஷன் அண்ட் செலெக்ஷன் அப்படின்றது கன்வென்ஷனல் மெத்தட். ஓகே, its steps are essentially identical to those for breeding for any other agronomic characters such as high yield. ஓகேவா? ஸோ இதில் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சிட்டோம். ஸோ அதனால் அதை நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ண வேண்டாம். அண்ட் ஸ்ட்ரெயிட் அவே we are going to discuss about different
crop variety, and those varieties are newly produced which having a resistance against some diseases. இப்போ ஒரு வீட் வெரைட்டி, அதில் நியூ வெரைட்டி வந்து ஹிம்கிரி. அது என்ன பண்ணுதுன்னா லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் ரெஸ்ட் ஹில் பண்ட் இந்த டிசீஸை வந்து ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, எது வந்து ஹிம்கிரி அப்படின்றது எந்த கிராப் வெரைட்டி, இல்லை வீட்டினுடைய எந்த வெரைட்டி வந்து லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் ரெஸ்ட் அண்ட் ஹில் பண்ட்க்கு அகேன்ஸ்டாக இருக்கும்னு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரசிகா. ஸோ பிரசிகா அப்படின்றது வந்து பூசா ஸ்வர்ணிம், ஓகே, ஒயிட் ரஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாக வரும். ஓகே, அதே மாதிரி பூசா ஸ்வர்ணம்க்கு இன்னொரு பேர் வந்து கரண்ட்ராய். பிரசிகா அப்படின்றது இட்ஸ் ஏ மஸ்டர்ட், ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து காலிஃப்ளவர். ஸோ காலிஃப்ளவரில் வந்து இங்கே வெரைட்டி வந்து பூசா சுப்ரா அண்ட் பூசா ஸ்னோபால் K1. இதெல்லாம் கூட கொஸ்டினாக கேட்பாங்க. பூசா சுப்ரா, பூசா ஸ்னோபால் K1 அப்படின்றது என்னென்னு. அடுத்து வந்து பிளாக் ராட் அண்ட் கேர்ள் பிளைட் பிளாக் ராட், இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம், நோட் பண்ணிக்கோங்க. பிளாக் ராட் அண்ட் கேர்ள் பிளைட் பிளாக் ராட், இது ரெண்டுமே இந்த டிசீஸ் எங்கே வருது, காலிஃப்ளவரில். ஸோ அந்த காலிஃப்ளவர் அந்த டிசீஸ் அகேன்ஸ்டாக, அதுக்கு அகேன்ஸ்டாக வளரக்கூடிய இது வந்து பூசா சுப்ரா அண்ட் பூசா ஸ்னோபால் K1. நெக்ஸ்ட் வந்து கர்ப். ஸோ இது வந்து பூசா கொமால் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் பாக்டீரியல் பிளைட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் பாக்டீரியல் பிளைட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சில்லி வந்து பூசா சடபஹார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சில்லி மொசைக் வைரஸ், டொபேக்கோ மொசைக் வைரஸ் அண்ட் லீஃப் கர்ட் அப்படின்றது நீங்கள் கொஸ்டின். ஓகே, ரைட். இப்போ இங்கே கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்தெந்த வெரைட்டி, என்னென்ன கிராப்னுடைய பிளான்ட்டு எந்தெந்த டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது நம்ம ஒவ்வொரு வருஷமும் இதுலேருந்து கொஸ்டின் கேட்டுட்டு தான் இருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. someone is unmuted. யாரோ அன்மியூட் பண்ணியிருக்கீங்க, ஜஸ்ட் மீட் பண்ணிடுங்க ப்ளீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மியூட்டேஷன் அப்படின்ற மியூட்டேஷன் வந்து எப்படி வந்து ஒரு நியூ பிளான்ட் வெரைட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் எனி ஜெனட்டிக் வேரியேஷன் அப்படின்றது நம்ம மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ்லேயே படிச்சிருக்கோம். அதில் மியூட்டேஷன்ஸ் அப்படின்றது எப்படி நடக்குது அப்படின்னு. Okay, it is possible to induce mutations artificially through use of chemicals or radiations. Okay, ஸோ நம்ம நேச்சுரலாகவும் இந்த இடத்துல மியூட்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், இல்லை ஆர்டிஃபிஷியலாகவும் ரேடியேஷன்ஸ் கொடுக்கறது, ஃபார் எக்ஸாம்பிள் காமா ரேடியேஷன்ஸ் கொடுக்கறது. அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த பிளான்ட்ல நம்மளே மியூட்டேஷன் இன்டியூஸ் பண்ணி ஒரு நியூ வெரைட்டியை வந்து நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் அதில் நம்ம இதுதான் நியூ வெரைட்டின்னு இந்த கேரக்டர் தான் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியாது, எது வேணாலும் கிடைக்கலாம். Okay, so this process called mutational breeding. This is called mutational breeding. In mung bean, resistance to yellow mosaic virus and powdery mildew, இதெல்லாமே mutational introduce பண்ண varieties தான். Okay, in mung bean, resistant to yellow mosaic virus and powdery mildew are introduced by mutations. Is it clear? Yes, sir. Yes, sir. Okay, so in the 1 minute.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் பிளான்ட் நம்ம நெக்ஸ்ட் கண்டென்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மியூட்டேஷனல் ப்ரீடிங்கால எந்த பிளான்ட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெரியும், மங் பீன். ஓகே, ஸோ என்ன டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா? எல்லோ மொசைக் வைரஸ் அண்ட் பவுல்ட்ரி மைல்டியூ. இது கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எந்த ஒரு பிளான்ட்ல மியூட்டேஷனல் ப்ரீடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். இல்லைன்னா எந்தெந்த டிசீஸ்க்கு அகைன்ஸ்டா இந்த இடத்துல வந்து மியூட்டேஷன்ஸ் வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு வெரைட்டி இருக்கு. இது என்னன்னா, இப்போ நார்மலாக ஒரு க்ராப்பை நம்ம கல்டிவேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம கல்டிவேட் பண்ணக்கூடிய க்ராப், அதனுடைய வைல்டு வெரைட்டி இருக்கும் இல்லையா, காட்டு செடி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. இப்போ இந்த நார்மல் கல்டிவேட்டட் க்ராப்பை வைல்டு வெரைட்டியோட ஹைபிரிடைஸ் பண்ணும். அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ பிளான்ஸ் கிடைக்கும். ஓகே, நியூ வெரைட்டி வந்து நமக்கு கிடைக்கும். சார் ஏன் சார் இப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இதில் என்ன கிடைக்கும் அப்படின்னா, ஹை எல்டு கெப்பாசிட்டி இருக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனைனா, இதில் லோ ரெசிஸ்டன்ஸ் தான் இருக்கும், லோ டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ். பட் வைல்டு வெரைட்டி இருக்கு இல்லையா, இந்த வைல்டு வெரைட்டியில் டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் அதிகம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு ஹை எல்டிங் ப்ரொடக்ஷனும் வேணும், டிசீஸ் ரெசிஸ்டன்ஸும் இருக்கணும். இது ரெண்டையும் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நியூ வெரைட்டி கிடைச்சிது. இதை எக்ஸாம்பிளாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சில பிந்தி, அதாவது பிந்தின்றது நம்ம தமிழில் வெண்டைக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, அது நம்ம லேடிஸ் ஃபிங்கர், எபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ், அண்டர்லைன் தி சயின்டிஃபிக் நேம் ஆஃப் எபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ். ஓகே, ரைட். இதை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வைல்டு வெரைட்டியோட நார்மல் க்ராப் வெரைட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, அதோட நியூ வெரைட்டி பர்பனி கிராந்தி. நோட் பண்ணிக்கோங்க, இது கொஸ்டினாக கேட்பாங்க. பர்பனி கிராந்தி அப்படின்றது வந்து ஒரு எபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ். ஓகேவா? சரி, இந்த எபிள் மாஸ்கஸ் எஸ்குலண்டஸ் அப்படின்றத நம்ம இந்த வெரைட்டியாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது என்னவா கிடைக்குது, பர்பனி கிராந்தி. ஓகே, பர்பனி கிராந்தி. Okay, next. All the above examples involve sources of resistant genes that are in the same crop species, which has to be bred for disease resistance. Okay, or wild, relative wild species அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Okay, transfer of resistant genes is achieved by sexual hybridization between target and source plant followed by selection. Okay, right. So is it clear? இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இப்போ நீங்கள் இந்த வெரைட்டி, க்ராப் நேமு, எந்த டிசீஸ்க்கு ரெசிஸ்டன்ட், இதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் டெவலப்பிங் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பெஸ்ட்டுக்கு, இன்செக்ட் பெஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டாக சில பிளான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பிளான்ஸ் வந்து எந்த மாதிரியான பிளான்ஸ் அப்படின்னு, என்னென்ன வெரைட்டி அது பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. அகைன் பிரசிகா, அது பூசா கௌரவ் அப்படின்ற வெரைட்டிக்கு அகைன்ஸ்டாக, அதாவது அஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்செக்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக வாழக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளாட் பீன், இது வந்து பார்த்தீங்கன்னா பூசா செம் 2, பூசா செம் 3. ஓகே, இதில் இருக்கிற மாதிரி டிசீஸ் இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜாசிட்ஸ் அண்ட் அஃபிட்ஸ், இது வந்து ஜாசிட்ஸ், அஃபிட்ஸ் அண்ட் ஃபுட் ப்ராடக்ட் அகைன்ஸ்டாக இதுக்கு வந்து டிசீஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அக்ரா வந்து பூசா சவானி, பூசா A4. அப்போ ஷூட் அண்ட் ஃப்ரூட் ப்ராடக்ட் டிசீஸ்க்கு வந்து, ஐ மீன் இந்த ஒரு இன்செக்ட் பெட்ஸ்க்கு வந்து இது யூஸ் ஆகுற மாதிரி இருக்கு. ஓகேவா? ரைட், ஜஸ்ட் இந்த நேமை இப்போ படிங்க பார்ப்போம்.
சாரி. இப்போ இதில் சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். சில பாயிண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லணும் இந்த இடத்துல. பெஸ்ட் அண்ட் இன்செக்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக நேச்சுரலாகவே சில பிளான்ஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்ஃபாலஜிக்கல், பயோகெமிக்கல் ஆர் ஃபிசியோலாஜிக்கல் கேரக்டர்ஸ் வந்து. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஹைரி லீவ்ஸ் வந்து இருக்கிறது. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டு ஜாசிட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் காட்டன் பிளான்ஸில். ஓகே. காட்டன் பிளான்ஸ்ல வந்து ஜாசிட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சீரியல் லீஃப் பீட்டில் வந்து வீட்டில் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஹேரி லீவ்ஸ் இருக்கிறதால. அப்போ எந்தெந்த பிளான்ட்ல ஹேரி லீவ்ஸ் இருக்கிறதால டிசீஸ் அந்த பெஸ்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்டாங்கன்னா காட்டன் அண்ட் வீட் வெரைட்டிஸ். ஓகே. ஒருவேளை ஹேரி லீவ்ஸ் இன் காட்டன் அண்ட் வீட் எந்தெந்த இன்செக்ட்ஸ்க்கு அகைன்ஸ்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் காட்டன் வந்து ஜாசிட்ஸ்க்கும் வீட் வந்து சீரியல் லீஃப் பீட்டிலுக்கும் யூஸ் ஆகும். In wheat, solid stems lead to non-preference by stem sapling, and smooth leaves and nectar-less cotton varieties do not attract bollworms. இப்போ bollworms வந்து இங்கே அட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, சாலிட் ஸ்டெம் இருக்கிறது. அப்புறம் வந்து இதனால அந்த சாலிட் ஸ்டெம் இருக்கிறதால ஸ்டெம்ஸ் ஆஃப் லையால் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து காட்டன் வெரைட்டிஸில் வந்து நெக்டார்லெஸ் இருக்குது. அதில் நெக்டாரே கிடையாது, தேனே கிடையாது. ஸோ அது போல்வார்ம்ஸை அட்ராக்ட் பண்ணாது. அப்போ போல்வார்ம்ஸ் காட்டனை அட்ராக்ட் பண்ணாததுக்கு காரணம் அதில் நெக்டார் இல்லாதது. ஸ்டெம்ஸ் ஆஃப் லை வந்து இந்த இடத்துல வந்து வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஸ்டெம் வந்து சாலிடாக இருக்கிறது. ஓகே. தேர்ட் வந்து பாருங்கள், ஹை ஆஸ்பார்டிக் ஆசிட், லோ நைட்ரஜன் and sugar content in maize. This leads to resistance to maize stem borer. இது கொஸ்டினா கேட்பான். ஸ்டெம் போரர், maize stem borer கண்ட்ரோல் பண்ணக்கூடிய எது பிளான், எந்த கண்டிஷன் கேட்கலாம். ஓகே. லோ நைட்ரஜன், சுகர் கண்டென்ட், ஹை ஆஸ்பார்டிக் ஆசிட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஹை ஆஸ்பார்டிக் ஆசிட். நெக்ஸ்ட் வந்து லோ நைட்ரஜன், and then sugar content in maize. Okay. இது எதுவுமே மேஜை ஸ்டெம் போரர் பாதிப்படையாமல் இருக்கிறதுக்கான கேரக்டர்ஸ். கரெக்ட். Sir, stem borer means what, sir? They are insect pests-ங்க. Just a minute. These are the stem borers. Clear? தெரியுதா? Okay, sir. Yes, sir. ஓகே. ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்கா? No, sir. ஓகே. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளான்ட் ப்ரீடிங் ஃபார் இம்ப்ரூவ்டு ஃபுட் குவாலிட்டி. இப்போ more than 840 million people in world do not have adequate food to meet their daily food and nutritional requirements. ஸோ இப்போ என்னன்னா, ஈவன் நம்ம ஹங்கரில் இருக்கிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா, சில
மக்களுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, புரோட்டீன், விட்டமின்ஸ் இதெல்லாம் கிடைக்காது. ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்காது, புரோட்டீன்ஸ் கிடைக்காது. இந்த மாதிரி டிஃபிஷியன்ஸை நம்ம என்ன சொல்றோம்னா ஹிடன் ஹங்கர் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு பேர் என்ன? ஹிடன் ஹங்கர். பிகாஸ் தே cannot afford to buy enough fruits, வெஜிடபிள் நிறைய மக்களுக்கு கிடைக்காது இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரியான ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் கிடைக்காம இருக்கிறத நம்ம ஹிடன் ஹங்கர்னு சொல்றோம். இது இதுவரையும் கொஸ்டின் கேட்டதே கிடையாது. ஸோ இங்கே கொஸ்டின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஹிடன் ஹங்கர் அப்படின்னா என்ன? அந்த ஹிடன் ஹங்கர் எந்தெந்த நியூட்ரியன்ஸ் கிடைக்காம போனால் வரும் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து பயோஃபார்ட்டிஃபிகேஷன். ஸோ ப்ரீடிங் கிராப்ஸ் வித் ஹையர் லெவல் ஆஃப் விட்டமின்ஸ் and minerals, higher protein and fats is the most practical means to improve public health. So next one, the breeding for okay, now see, let me talk about plant breeding. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயோஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படின்னு நான் சொன்ன மாதிரி ஒரு நார்மல் ஒரு க்ராப் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதில் வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் தான் இருக்குது இல்லையா? ஸோ இந்த கார்போஹைட்ரேட்ஸில் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டமின், ஓகே, மற்ற மினரல்ஸ், ஓகே, இதெல்லாம் நம்ம சேர்க்குறோம்னு வச்சுக்கோங்க. இதுக்கு பேர் தான் பயோஃபார்ட்டிஃபிகேஷன். ஓகே, sorry students, due to poor network I lost my. Okay, now just a minute. ஓகே, ஸோ இந்த ஃபுட் ஃபார்ட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்கும்போது என்னென்னலாம் நம்ம ஃபுட் ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் கண்டென்ட், ஆயில் கண்டென்ட், விட்டமின் கண்டென்ட், மைக்ரோ நியூட்ரியன்ட் இதெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா 2000 இயரில் ஓகே ஒரு நிறைய மெய்ஸ் ஹைப்ரிடைஸ் பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது அதில் லைசின் அண்ட் ட்ரிப்டோஃபேனை வந்து இந்த இடத்துல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அந்த மெய்ஸ் வெரைட்டியில் லைசின் அண்ட் ட்ரிப்டோஃபேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ஸை இருக்கிற மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்லஸ் 66 அப்படின்றது வந்து இன்னொரு வீட் வெரைட்டி. அதில் ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கக்கூடிய
ஒரு வெரைட்டியா ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஓகேவா? இது ரெண்டும் கொஸ்டினா கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்தியன் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இருக்குல்ல, நியூ டெல்லியில இருக்கு. இவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய விட்டமின்ஸ் ரிச் இருக்கக்கூடிய காய்கறியில வளர்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேரட், ஸ்பினச், பம்கின் இதெல்லாம். அதே மாதிரி விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய பிட்டர் கார்ட், பத்துவா, மஸ்டர்ட், டொமேட்டோ, அயன், கால்சியம் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்படி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே ரைட். ஸோ இதில் நம்ம வந்து நவ் ஐ எம் ஸ்டாப்பிங் ஹியர். நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ், அதுக்கப்புறம் வந்து மற்ற ஒரே ஒரு டாபிக் இருக்கு. ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அண்ட் இப்போ இது ரெலவெண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். Do you have any doubts? No, sir. No, sir. Okay. All right. So thank you so much. We will meet in next class. Thank you. Thank you, sir. 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 Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you. Thank you, sir. Thank you.